ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய அண்ணாச்சி சரவணன் சேனலில் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு அழகான கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தோட பேர் வந்து கீழாந்தூர். இந்த கிராமம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்துக்கு மேற்கு பக்கம் வந்து திருவள்ளூர் மாவட்டங்க. கிழக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம். அதாவது ஒரு பார்டரில் இருக்கிற ஒரு கிராமங்க. ஆனால் ரொம்ப அழகிய அருமையான கிராமம். சுற்றி நிலப்பரப்பு மொத்தமே வந்து விவசாய நிலங்கள் தான். இந்த குட்டி பையன்கிட்ட நான் அட்ரஸ் கேட்டேன். எனக்கு வந்து அந்த ஊரோட லொக்கேஷன் தெரியும். இருந்தாலும் இந்த பையன் வந்து அட்ரஸ் சொல்கிறான்னு நான் டெஸ்ட் பண்ணேன். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். எப்படி போனோம்? நேராக வா. சரிக்கா. சரிக்கா, தேங்க்ஸ். அந்த குட்டி பையன் அட்ரஸ் சரியாக சொல்லலை. அந்த குட்டி பையனுக்கு முன்னாடி வந்த ஒரு பாட்டியம்மா தான் அட்ரஸ் சொன்னாங்க. பார்த்திங்களா, இந்த பக்கம் 2 பக்கமும் வந்து நல்லா மரங்கள் வந்து நிறையா இருக்கும் இந்த ஊருக்கு போகிற வழியில். இதெல்லாம் வந்து ஒரு குட்டி ஊர் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அந்தந்த ஊருக்கு முன்னாடி இருக்கிற நிலப்பரப்பில் அந்த ஊர்க்காரங்களே வந்து தனியாக பண்ணை வீடு மாதிரி கட்டிகிட்டு இருப்பாங்க. இது பாருங்கள், இப்போ மாட்டுப் பொங்கல்ன்றனால இந்த அம்மா வந்து அந்த மாடை குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. கிராமங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுலேயும் இந்த கிராமம் நம்ம போக போகிற கீழாந்தூர்ன்ற கிராமம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நெல் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வேர்க்கடலை, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, மொத்தம் வந்து விவசாயிங்க தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நஞ்சையும் புஞ்சையும் வந்து கலந்து சங்கமிக்கும் பகுதின்னு சொல்லலாம். இது பார்த்திங்களா, இந்த வீட்டுக்கார் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் வந்து கட்டிட மேஸ்திரி வேலை செய்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள் வந்து நகரமாக்கிட்டு வருது. ஆனால் இந்த கிராமம் வந்து இப்போ வரைக்கும் நகரம் பக்கத்தில் இருந்தால் கூட இன்னும் நல்லா கிராமமாகவே தான் இருக்குது. தென்னந்தோப்பாகட்டும், அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற அந்த நெல் வயலாகட்டும், இந்த பக்கம் வீடுகளாகட்டும், மாடுகளாகட்டும், மாட்டு வண்டிகளாகட்டும், ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த ஊருக்கு போகிற வழியில். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை காட்சிப்படுத்திகிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா அழகாக இருக்கும். ஐயா, கீழாந்தூர் எப்படி போகிறதுங்க? இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருங்க ஐயா? பக்கம் தானா? சரிங்க. பாருங்கள், அங்கே பாருங்கள், பனைமரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மலாம் திரைப்படத்தில் தான் இப்போ நிறைய பார்க்குறோம். ஏன்னா இப்போல்லாம் செங்கல் சூளைக்கு மொத்த பனைமரத்தையும் வெட்டி விற்றுட்ருக்காங்க. அதோட அருமை பெருமை தெரியாமல் இன்னும் கிராமங்களில் பனைமரத்தை உயிர்ப்போடு பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த கிராம ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு சில இடம்லாம் குண்டும் குழிமாக தாங்க இருக்குது. ஆனால் இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து டிராக்டர் பயன்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழாந்தூர் எப்படி போகிறதுங்க? நேராவா? சரி, கீழாந்தூர் போகணும். சரிம்மா. அந்த அம்மாக்கிட்டேயும் அட்ரஸ் கேட்டேன். அந்த அம்மாவும் சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் இது மாதிரி ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் வந்து கூச்சப்படாமல் கேட்கலாம். கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து அட்ரஸ் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த கிராமம்னு இல்லை, நீங்கள் எந்த கிராமத்துக்கு போனீங்கன்னாலும் நீங்களாக கூகுள் மேப்பு அது மாதிரி போட்டு போகாதீங்க. கண்டிப்பாக அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அட்ரஸ் சொல்லுவாங்க. எஸ்பெண்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் போர்டு, அதே மாதிரி தான் எஸ்பெண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க இந்த கீழாந்தூர் கிராமம். ஆரம்பத்தில் இருக்கும். நம்ம இந்த கிராமத்தை பற்றி சொல்லி ஆகணும்னா, அந்த கிராமம் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தாங்க இருக்குது. உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி திருத்தணி பக்கத்துலேயும் இருக்கிறதுனால அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஊர் இருக்குங்க. இந்த ஊர் வந்து திருத்தணி எந்த அளவுக்கு பழமையானதோ அதே மாதிரி இந்த கிராமமும் அவ்வளோ பழமையானதுங்க. இந்த பார்த்திங்களா போர்டில் கீழாந்தூர்னு இருக்குது. அதே மாதிரி நான் சொல்கிறேன், இந்த ஊரில் வந்து விவசாய பெருமக்கள் வந்து அதிகமாக வசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஊரில் வந்து எந்த இனம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வன்னியர் இன பெருமக்கள் நிறையா வசிக்கிறாங்க. அதான் ரெட்டியார் சமூகத்தினர் வந்து இங்கே பெரும்பான்மையாக இருக்காங்க. ஒரு 95% ரெட்டியாருங்க தான். பாருங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி கொடி இருக்குது பாருங்கள். தெருக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு திருத்தணியை சுற்றி எத்தனை கட்டடம் கட்டினாங்களோ அத்தனை கட்டடத்துலேயும் இந்த ஊரோட கைவண்ணம் இருக்குங்க. ஏன்னா இந்த ஊரில் நிறைய பேர் வந்து கட்டிட தொழிலாளர்களாகவும் கட்டிட மேஸ்திரிகளாகவும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய மாறிடுச்சு. நிறைய பேர் படித்து வேலைக்கு போயிட்டாங்க இப்போது. ஆனால் பழைய ஆளுங்க வந்து இப்போயும் திருத்தணி அப்புறம் அதை சுற்றி இருக்கிற அரக்கோணம் அங்கெல்லாம் வந்து வீடு கட்டிகிட்ருக்காங்க, வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், இதில் நிறைய தெருங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு மெயின் தெருங்க மட்டும்தான் காட்டிகிட்ருக்கேன். கோவில் இருக்குது பாருங்கள், அழகான கோவிலுங்க. அது பெருமாள் கோவில். ஊருக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம், மெதுவாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஊருக்காரங்க நம்ம யாரும் வீடியோ எடுத்து பார்த்தா என்ன தப்பாக நினச்சிப்பாங்கன்னு தான் நான் வந்து பொறுமையாக போயிட்டுருக்கேன்.
ஸ்பீடு பிரேக்கர் நிறையா போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருக்கிற ஊரில் ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வைக்கிறது தப்பு இல்லைங்க. ஏன்னா வெளியிலேருந்து வர்ற வாகனங்கள் வந்து அந்த ஊரோட அமைப்பு தெரியாமல் வேகமாக போட்டு விபத்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஸ்பீடு பிரேக்கரெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் போகணும். அது தப்பு ஒன்றும் கிடையாது. இன்னும் ஒன்று சொல்லப்போனால் இந்த கிராமத்தில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இளைஞர்கள். ஆனால் வந்து இப்போல்லாம் அவங்கெல்லாம் படித்து ஓரளவுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. ரொம்ப சூப்பரான ஊருங்க கீழாந்தூர்ன்றது. ரொம்ப அழகாக எவ்வளோ பேர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கீழாந்தூர். அதனால் திருத்தணிக்கு கிழக்க இருக்கிறனால கீழாந்தூர்னு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஊர் மக்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஊருக்கு ஏன் கீழாந்தூர்னு பேர் வச்சாங்கன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, நம்ம திருத்தணிலேருந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். சுற்றியும் வர்ற வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயல் தான். மொத்தம் நஞ்சை நிலங்கள் தான். ஏன்னா இந்த இடத்த சுற்றி பெரிய பெரிய ஏரிங்க இருக்குது. இப்போது பெஞ்ச மழையில் நல்லா தண்ணி இருக்குது. அதனால் வந்து எல்லாமே நெல் பயிர் தான் பயிரிட்டுருக்காங்க. நெல் பிரதானன்ற மாதிரி அதே மாதிரி பூச்செடிங்க நிறைய வந்து பயிர் பண்ணுறாங்க. அது வந்து அந்த பக்கம் இருக்கும். நான் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு நல்ல வியூ போச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எதனா உங்களுக்கு பிடிச்ச வில்லேஜ் நீங்கள் வந்து போகணுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த வில்லேஜை முழுக்க நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நீங்கள் என்னென்ன வில்லேஜ் போகணுன்னு சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க. நான் உங்களுக்காக கண்டிப்பாக போய் அந்த வில்லேஜை வந்து நான் சுற்றி காட்டுறேன். அந்த வில்லேஜில் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, அந்த ரோட்டு ஓரம் ஆற்றுல இருக்குல்ல மஞ்சி, கோரப்புல் மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரி மஞ்சி பாருங்கள் வளர்ந்துருக்கு பாருங்கள். நாணல் இது வந்து நாணல். நான் தவறாக சொல்லிட்டேன். இது வந்து நாணல். பார்த்தீங்களா, அரக்கோணம் எல்லை முடிவடைஞ்சுது. இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் இல்லை. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்குள்ளே போகிறதுக்கான சாலை வந்து இதுக்குள்ளே போதும். அந்த போது பாருங்கள். இது வந்து வேளஞ்சேரின்ற ஒரு ஏரிங்க. சென்னையில் எப்படி வேளச்சேரியோ அது மாதிரி இது வேளஞ்சேரி. இது ஒரு திருத்தணி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான். இப்போ திருத்தணியில் இணைஞ்சிருச்சு. அந்த கிராமத்தில் அந்த ஏரியில் தண்ணி மதகுல எப்படி போகுது பாருங்கள். சலன்னு. இதெல்லாம் அழிச்சிடவாதீங்க, நல்லாயிருக்கும். அழிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் தரப்பாடாக இருக்கிற இடத்துல தான் ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இந்த வலதுபுறம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம திருத்தணி பக்கத்தில் வந்துட்டுருக்கோம். அந்த பின்னாடி தெரிந்து பாருங்க மலை, அதுதான் திருத்தணி மலை. ஆனால் அது முருகர் கோவில் மலை இல்லை. முருகர் கோவில் மலை வந்து இன்னும் இந்த பக்கம் இருக்குது. இது வந்து அந்த பக்கம் நம்ம ஆந்திரா போகிற மலை, அவ்வளோ பெரிய மலை. அதனால் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் பார்க்கும்போதே தெரியுது. ரோடு ஒன்று கவனிச்சிங்களா, ஒரு சில இடம் மட்டும்தான் மோசமாக இருக்குங்க. மற்ற டைமில் எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள். புல்லுக்கிட்ட சமந்துட்டு போகிறாங்க பாருங்கள் விவசாய பெருமக்கள். ஏன்னா அந்த பகுதியில் நிறைய வந்து மாடு வளர்க்குறாங்கங்க. அதனால தான் வந்து பால் விலை வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு சீப்பாக கிடைக்குது. ஏன்னா தண்ணியே இப்போது வந்து லிட்டரு 20 ரூபா 25 ரூபான்னு விற்கிது. பாலே வந்து உங்களுக்கு கம்மியாக தானே கிடைக்குது. பாருங்கள், கேரளா மாதிரி இந்த பக்கம் இடது பக்கம் வந்து வாய்க்காலில் தண்ணி போகுது பாருங்கள். இப்போ மழை பெஞ்சனால அது மாதிரி போகுது, மற்ற டைமில் போகாது. அதை போது பாருங்கள் வாகனங்கள் எல்லாம் வந்து. அது வந்து புது பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. திருத்தணியிலேருந்து அரக்கோணம் ரோடு ஜாயின் பண்ணுறதுக்கு ரோடு. இது வந்து டீப்புதூருங்க. திருத்தணியோட ஒருங்கிணைந்த பகுதி தான். கிராமமாக இருந்தது, இப்போ நகராட்சியோட இணைச்சிட்டாங்க. டீப்புதூர் இது பேர், இந்த ஊர் பேர். பாருங்கள், இங்கேயும் இந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா 99% வன்னிய இன பெருமக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே வந்து பெரும்பான்மையாக இருக்குது. இதோ பாருங்கள், இந்த ஊரோட நம்ம வந்து கீழாந்தூர் கிராமத்தை வந்து நிறைவு செஞ்சிடறோம். அதுவும் அந்த வண்டிங்க போது பார்த்திங்களா, அது வந்து திருத்தணி புது பைபாஸ் ரோடு. அந்த ரோடுக்கு அந்த பக்கம் திருத்தணி இல்லை. இப்போ நம்ம பயணப்பட்டுருக்கிறது திருத்தணி ரோடு தான். அது வந்து இன்னும் டவுனுக்குள்ளே போயிடுது. அங்கே ஒரு அண்ணன் ஒருத்தர் மீன் பிடிச்சிட்ருக்காரு. இதோட இந்த வீடியோவை நிறைவு பண்ணிடுறோம். வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன ஊருக்கு போகணுன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.